எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 18க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, சிந்துவெளி மக்களுக்கு எதன் பயன் பற்றி தெரியாது? ஆப்ஷன் டி, இரும்பு. இரண்டாவது கேள்வி, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தப்பட்ட மணிக்கற்களின் நிறம் எது? சிவப்பு. சிவப்பு. ஹரப்பாவுக்கு முதலில் 1826 வருகை தந்தவர் யார்? ஹரப்பாவுக்கு முதலில் 1826 வருகை தந்தவர் யார்? சார்லஸ் மேசன். சார்லஸ் மேசன். வேளாண்மையை கவனித்துக் கொள்ள ஒரு தனித்துறையான திவான்-இ-அமீர் கோகியை ஏற்படுத்தியவர் யார்? முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக். அடுத்த ஐந்தாவது கேள்வி, முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்கள். சுமேரியர்கள். உலகில் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் எது? பெருங்குளம். பெருங்குளம். அடுத்து, நீதிச்சங்கிலி மணி என்ற ஒரு புதிய நீதி வழங்கும் முறையினை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜஹாங்கீர். ஜஹாங்கீர். அடுத்து, மெசபடோமியா ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர்? ஜிகரட். அடுத்து, இந்திய தொல்லியல் துறையின் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக இருந்தவர் யார்? சர் ஜான் மார்ஷல். சர் ஜான் மார்ஷல். கடைசி துக்ளக் அரசர். கடைசி துக்ளக் அரசர் நஸ்ருதீன் முகமது ஷா. நஸ்ருதீன் முகமது ஷா. அடுத்து, தக்காணம் மற்றும் மகாராஷ்டிரா மலைப்பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? மராத்தியர்கள். மராத்தியர்கள். புரந்தர் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு? கிபி 1665. அரேபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல்? சச் நாமா. சச் நாமா. அடுத்து, உலகில் வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும் மிக முன்பே தொடங்கிவிட்ட பகுதிகளில் ஒன்று எது? மெஹர்கர். மெஹர்கர். ரபாப் மற்றும் ஜாரங்கி என்பது இசை கருவிகள். இசை கருவிகள். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். இது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? இதுக்கு சரியான விடை 6500. 6500. அடுத்து, தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது? காஞ்சி. காஞ்சி. அடுத்து, பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் ஒன்று? பூம்புகார். பூம்புகார். அடுத்து, 19வது கேள்வி, கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை? கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை 49 பேர். கீழ்கண்டவற்றில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் எது? தாண்டிக்குடி. தாண்டிக்குடி. சிவாஜியின் பேரரசு எவ்வாறு அழைக்கப்பட்டது? சுயராஜ்யம். சுயராஜ்யம். அடுத்து
அகமது ஷா அப்தாலி படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு. அகமது ஷா அப்தாலி படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு 1761. சரஸ்வதி மஹாலை கட்டியவர் யார்? இரண்டாம் சரபோஜி. இரண்டாம் சரபோஜி. அடுத்து, கீழ்கண்டவற்றில் இந்தியாவை இரத்த பூமியாக மாற்றிய படையெடுப்பு எது? நாதிர்ஷா படையெடுப்பு. அடுத்து, இங்கு கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலையின் முழங்கையின் மேல் பகுதி வரை வளையல்கள் கண்டறியப்பட்ட இடம்? மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ. நன்றி.